எனக்கு சமூகம் சார்ந்த அக்கறை இருப்பதால் இந்த வீடியோவை போடுகிறேன். சிறுவைகுண்டம் பகுதிகளில் அரசு குளங்களில் மண்ணோடுவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. யார் யாருக்கு மணல் தேவை, எப்படி அனுமதி பெற வேண்டும், என்னென்ன அனுமதி பெற வேண்டும், மண்ணை விட்டால் கடும் நடவடிக்கை என்ற விஷயங்கள் மிகச்சரியாக இருக்கிறது. குளங்களில் மண்ணோடுவதால் ஏற்படும் பாதிப்புகள் சிறிது கவனிக்க வேண்டும். உயிர் வாழும் நீரினங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. நத்தைகள், நண்டுகள், சிப்பிகள், ஊச்சி சிப்பிகள், பல வகையான மீன் வகைகள், நூற்றுக்கணக்கான பூச்சி வகைகள், பாசிகள், நீர்வாழ் செடிகள் மற்றும் அழகான தாமரைகள் நீர் வற்றியுடன் மடிந்து அங்கேயே இருக்கும். நிறைய செடிகள் தண்ணீர் வந்தவுடன் மீண்டும் உயிர் பெற்றுவிடும். பெரும்பாலான மீன் முட்டைகள் மீண்டும் குஞ்சு பொரித்துவிடும். தாமரை அழகாக வளர்ந்துவிடும். மனித குலத்திற்கு தேவையான பூச்சிகள் பல்வகை நச்சுக்களை கொன்று தின்று மனிதர்களுக்கு உதவியாக இருக்கும். கரம்பல்கள் மற்றும் தேவையான மணல்கள் அள்ளுவதற்கு அனுமதி கொடுக்கும்போது குளங்களை 4 பிரிவுகளாக பிரித்து வருடத்திற்கு ஒரு பகுதி என்று ஆவணப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி செய்வதால் அடுத்த வருடம் மண்ணுவதற்கு தேவையான நமக்கு தெளிவாக தெரியும். மீனினங்கள் உயிர் பெறுவதால் நமக்கு தேவையான மீன்கள் நண்டுகள், நத்தைகள், சிப்பிகள் மற்றும் மண்புழுக்கள் அனைத்தும் மீண்டு வருவதால் விவசாயிகளுக்கு பெரும் நன்மையாக இருக்கும். அரசிற்கு சென்று அடைய வரை பகிருங்கள். நன்றி.